வந்து 3 வாட்டி பார்க்கணும் தமிழக மக்கள்லாம் பார்த்து அப்போ என்ன சார் அர்த்தம்? நக்சலை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லி தானே சார் சொல்கிறார் அவர். நக்சலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த படமா சார்? நக்சல் வந்து இங்கே இருக்காங்களா சார்? அது சொல்லுங்கள் சார். நான் உங்கள் ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன். நக்சல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துதா சார்? இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்றாவது இருக்கா சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், போட்டிருக்காங்க சார். நான் கூட ஒரு படம் சார், இப்போ நீங்கள் அது சொல்கிறீங்க. வடச்சென்னை ஒரு படம் வந்தது சார், வெற்றிமாறந்து. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார். நான் வடச்சென்னை படம் ஒன்று வந்தது சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரிகை படம். இப்போ மோசன் போகிற இடத்துல வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு நடந்துதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைனா வந்து சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில் சொல்லியிருக்காங்களா, ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இல்லாதது காட்டுறது தான் வெற்றிமாறனா சார்? இப்போ சிறைத்துறையில் அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார்? அவர் எத்தனை நாள் சிறையில் இருந்தார்? இல்லை அவர் எடுத்துகிட்டு போனாரா? அந்த மாதிரி சிம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லியிருக்காங்க சார், செருப்பில் வச்செல்லாம். அது உண்மை நடந்துருந்தா அப்போ அவர் பண்ணியிருக்காரா? யார் பண்ணியிருக்காங்க? அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ உள்ளே இருந்திருக்காங்க, அவர் பண்ணியிருக்கலாம்ல சார்? சார் சரி சார். சார் அந்த அடிப்படையில் எடுத்துருக்கலாம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல சார். அந்த மாதிரி எடுத்து சார் நான் என்ன சொல்கிறேன், அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்துருந்தால் கூட இருக்கட்டும் சார். சிறைத்துறையால் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆராவது அதில் காட்டியிருக்காரா? இப்போது ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ளே எடுத்துகிட்டு போனால் அதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல சார்? அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்தில் காட்டியிருக்காரா? இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறார் சார், அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டு தான் அவர் காட்டியிருக்காரு. அந்த படத்தில் ஏன் காட்டல சொல்லுங்கள் சார். செருப்புலால் தொடர்ச்சியாக வந்து ஒரு சில சிறைச்சாலைகளில் சிம் கார்டு வைக்கிறதோ இல்லை ஒரு சில இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் கூட வழக்கறிஞர் வந்து ஒரு அவரோட வழக்கறிஞர்கிட்ட இன்னொரு வழக்கறிஞர் மூலமாக அறிமுகமாகி சொல்ல விஷயங்கள் இது வந்து கதாபாத்திரத்தில் நடக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நடந்திருந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு படமாக வந்து இது பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு சென்சார்ன்ற ஒரு இதை சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து அதற்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளோ மற்றபடியாக இது பண்ணுற அதுக்காக தான் சார் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்து மகாசபை சார்பாக நான் ஒரு வழக்கறிஞர்னால அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கிறேன்னா, இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சித்தரித்து அவர் வந்து சொல்கிறதுனால தான் நான் இப்போது வந்து இந்த விடுதலை படத்தை நக்சல் ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதுனால தான் அவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மேலே காவல்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நான் நீதிமன்றத்தில் போய்ட்டு கண்டிப்பாக அவருக்கு எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக வந்து 156 சப்கிளாஸ் 3 சிஆர்பிசி முன்னாடி இப்போ பிஎன்எஸ்எஸில் வந்திருக்கு, அதில் நான் ஃபைல் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக போராடுவோம் சார். சார் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து ஒரு சிஎம் செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். அப்புறம் வந்து கமிஷனர் கையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். டிஜிபி கையிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். கொடுத்துட்டு அவங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தேட்டரில் வந்து 2 வாரம் தான் சார் ஓட போகுது, 3 வாரம் ஓட போகுது சார். இதுக்கப்புறம் இது வந்து ஓடிடின்னு சொல்லி ஒரு இது வரும் சார். அதில் எத்தனை சின்ன குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க சார். அந்த ஓடிடியில் 10 வயசுலேருந்து பார்ப்பாங்க. அவங்க மனசுலலாம் வந்து இந்த மாதிரி நக்சல் வந்து இருந்ததுன்னு சொல்லி ஒரு அவங்களுக்குலாம் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல சார். அந்த ஓடிடி நிறுவனத்துக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் சார். சார் யாராவது ஒருத்தர் சார்.